மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில். இந்த கோயில் வந்து சரியா நெல்லித்துறை கிட்ட லொக்கேட்டா இருக்குங்க. இந்த கோயிலுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க டைரக்டா பஸ் பிடிச்சு கூட போகலாம். இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பத்தாத நதின்னு சொல்லக்கூடிய பவானியாரும் இந்த கோயிலோட அடிவாரத்துல அமைஞ்சது மிகப்பெரிய சிறப்பாகவும். இங்க வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல இந்த பவானி ஆத்துல தங்களுடைய பாதங்களை கழுவிட்டு அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வனபத்திரகாளியம்மனையை தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. திருவிழா தினங்களை தாண்டியும் இங்க வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா அலமோதுறத கண்ணால பார்க்க முடியும். குறைஞ்சது வாரத்துல 300 500 கெடா வெட்டுகள் வரைக்குமே வனபத்திரகாளியம்மனுக்கு பக்தர்கள் நேர்த்தி கடனாவும் செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுச்சுன்னா அவங்களோட தாலி கொடிய இந்த வனபத்திரகாளியம்மன் கோயில் உண்டியல்ல போடுறத பழக்கமா வச்சுட்டு வர்றாங்க அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லையை பாதுகாக்கிற காவல் தெய்வமா ஊர் மக்கள் வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க. வேண்டுனதை நிறைவேற்ற வனபத்திரகாளியம்மன் உருவானது எப்படி வரலாறு பார்ப்போம் வாங்க. இந்த காட்டுக்குள்ள இந்த வனபத்திரகாளியம்மன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிஷாசூரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான நோக்கி காட்டுக்குள்ள இந்த காளியாத்தா தவம் இருந்தா அப்போ அந்த காளியாத்தா வனபத்திரகாளியம்மனா உருமாறுனா அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு 2 வரலாற்று கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா 7 பெண்களை அழிச்ச கதை, இன்னொன்னு ஒரு அரக்கனை அழிச்ச கதை. முதல்ல நம்ம அந்த 7 பெண்களை அழிச்ச கதை என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரித்திர காலத்துல இந்த இடம் நெல்லூர் பட்டணம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த நெல்லூர் பட்டணத்தை ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி அவங்க கூட சேர்ந்து ஒரு 7 பேருன்னு எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க தான். அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க வந்து சாதாரண மனுஷனும் கிடையாது. அவங்க வந்து மந்திர மாயாச்சாலங்கள் பண்றதுலையும் சூனியம் வைக்கிறதுலையும் பேரு போனவங்களா இருக்காங்க. இவங்களை எதிர்த்து போரிட்டு எப்படியாவது ஜெயிச்சு இந்த நெல்லூர் பட்டணத்தை நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு பல மன்னர்கள் வந்து எதிர்த்து போரிடுறாங்க. ஆனா அந்த மந்திர மாயாச்சாலங்கள் காரணமா அவங்க எல்லாருமே தோத்தும் போயிடுறாங்க. அதே நேரத்துல வடபுலத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த துரியோதயனாரும் பாண்டவர்களும் தத்தம் நடக்கக்கூடிய நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் கிருஷ்ண பகவான் வந்து நெல்லூர் பட்டணத்துல நடக்கக்கூடிய தீய சக்திகளை பத்தி நம்ம மன்னர்கள் கிட்ட சொல்றாரு.
இந்த தீய சக்திகளை எதிர்த்து அந்த மக்களையும் நெல்லூர் பட்டணத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் போட்டுட்டு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவும் இருக்கிறாரு. அந்த நேரத்துல பீமன் வந்து சொல்றாரு, நான் போய் ஜெயிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. போருக்கு புறப்படுறாரு. அவ்வளோ பெரிய காடு மலைகள் எல்லாமே தாண்டி வந்த பீமனை நாரதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த 7 சூனியக்கார பெண்கள் சூனியத்தாலையும் மந்திர மாயாஜாலங்களாலையும் பீமனை எதிர்க்கிறாங்க. பீமன் தோத்து போயிடுறாரு. தோத்து போனதுமே அந்த 7 பெண்கள் பீமனை சிறை பிடிச்சி கைதியாக்கி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி பீமனை வந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. பீமன் அவருடைய அண்ணனான தருமர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதே நேரத்துல பீமன் தப்பிச்சு போனதை தெரிஞ்ச ஆரவல்லி, பயந்து ஓடின நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ட்டு மலையே அதர் அளவுக்கு கத்தி சிரிச்சிருக்காங்க. இதை தாங்க முடியாத பஞ்ச பாண்டவர்களுக்கு சரியான கோபம். அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி பேர் வந்து சங்கவதி. அந்த சங்கவதிக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனோட பேர் தான் அல்லிமுத்து. அந்த அல்லிமுத்துவால தான் இந்த 7 பெண்களையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த 5 பஞ்ச பாண்டவர்களும் முடிவு பண்றாங்க. சங்கவதியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. சங்கவதி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ தான் பெரிய வீரன், அவங்க எல்லாரையுமே உன்னாலதான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சு வா, புறப்படு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அல்லிமுத்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு வனப்பகுதிக்குள்ள போறாரு. அப்போ நடுக்காட்டுல ஒரு சின்ன கோயில் இருக்கிறத பாக்குறாரு. பத்திரகாளியே அல்லிமுத்துக்கு காட்சி தர்றாங்க. அல்லிமுத்து ஆரவல்லி பெண்களை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறாரு. அதுக்கு பத்திரகாளி கொஞ்சமா வெந்நீர், அதாவது சுடுதண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கொஞ்சமா வெந்நீரையும் சக்தி வாய்ந்த ஒரு வாளையும் அல்லிமுத்து கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அல்லிமுத்துவும் நெல்லூர் பட்டணத்தை நோக்கி போறாரு. அந்த நேரத்துல நாரதர் சிங் சங் அடிச்சுக்கிட்டு பெண்களை ஒழிக்க ஆணழகன் வருகிறான் அப்படின்ட்டு சத்தம் போடுறாரு. நம்ம ஆரவல்லி பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு. என்னடா அது இப்படி சொல்றான் நாரதன் அப்படின்ட்டு அவங்க கத்துக்கிட்ட பில்லி சூனியம் மந்திர மாயாஜாலங்கள் அப்படின்ட்டு மொத்த வித்தையுமே நம்ம அல்லிமுத்து மேல திணிக்கிறாங்க. ஆனா நம்ம அல்லிமுத்து கிட்டதான் பத்திரகாளியம்மன் கொடுத்த அந்த வெந்நீரும் சக்தி வாய்ந்த வாழும் இருக்கிறனால அவங்க பண்ண எதுவுமே இங்க வேலைக்கு ஆகல. இவங்களுக்கு ஒரே பதட்டமும் பயமும் வந்துருச்சு நம்ம ஆரவல்லி பெண்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களையே கரடிகளா வேங்கைகளா பூதங்களா உருமாறிட்டு மறுபடி தாக்குதல் வந்து நடத்துறாங்க. இருந்தாலுமே எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம அல்லிமுத்து அப்படி நிக்கிறாரு. ஏன்னா பத்திரகாளியம்மன் கொடுத்த வெந்நீரும் சக்தி வாய்ந்த வாழும் அவர்கிட்ட இருக்கிறதுனால. அல்லிமுத்துவை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஆரவல்லி, என்னோட பொண்ணான பல்வரிசையை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதுக்கு சம்மதம்னா அவ கழுத்துல நான் கொடுக்குற எலுமிச்சம் மாலையை நீ போட்டுட்டு போ, நீ போடுற மாலை மூலமா நாங்க பண்ண பாவமெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கு சம்மதம் தெரிவிச்சு நம்ம அல்லிமுத்து பல்வரிசையை கல்யாணம் பண்ணிட்டு வனப்பகுதிக்குள்ள வர்றாரு. பல்வரிசையோட அழகுல மயங்கின நம்ம அல்லிமுத்து பத்திரகாளியம்மன் கொடுத்த வெந்நீரை எங்கேயோ மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு. அவருக்கு சரியான தாகம் எடுக்குது. என்ன பண்றதுன்னே தெரியாத குழப்பத்துல இருந்த நம்ம பல்வரிசை ஆரவல்லி கொடுத்த எலுமிச்சம் மாலையில இருக்கிற எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு அதுல வர சாரை எடுத்து நம்ம அல்லிமுத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனா ஆரவல்லி அந்த எலுமிச்சம்பழத்துல சூனியம் வச்சது நம்ம பல்வரிசைக்கு தெரியாது. அதை குடிச்ச நம்ம அல்லிமுத்து அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இந்த விஷயத்த குதிரை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பஞ்ச பாண்டவர்களுக்கு எல்லைய மீறின கோபம் வருது. அதே கோபத்துல நெல்லூர் பட்டணத்தை நோக்கி போன நம்ம பஞ்ச பாண்டவர்கள் அந்த 7 பெண்களையுமே சர்ற மாதிரியா சண்டை போட்டு எல்லாம் அங்கிங்கன்னு பறக்க விட்டு எல்லாரையும் கொண்டுடுறாங்க. 7 பெண்களை அழிச்ச கதை இதுதான். இந்த வனபத்திரகாளியம்மனுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம வனபத்திரகாளியம்மன் கோயிலோட லொக்கேஷனை கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இணைஞ்சிருங்க மேட்டுப்பாளையம் ஜங்ஷனோட. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேட்டுப்பாளையத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து பேச போகிறோம்.
நம்ம மேட்டுப்பாளையம் சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சொல்லிட்டேன்.